தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஆமேன். கர்த்தர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது அவர்கள் இருவரும் தாய் தந்தை அவர்களுக்கு கிடையாது. இவர்கள் இருவரின் தாயுமாக தந்தையுமாக தேவன் ஒருவரே இருந்தார். நம் கர்த்தருக்கு எல் சதா என்ற பெயரும் அதன் அர்த்தம் ஆல் சஃபிஷியன்ட் அண்ட் ஆல் மைட்டி என்று பெயர், காட் என்று பெயர். தாயைப் போல தேற்றுபவர் என்றும் அர்த்தம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் சதா என்றும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அந்த சமயத்தில் ஆபிரகாமின் வயது 99 ஆனபோதிலும் தாயின் அன்புக்கு ஏங்கினதாகவும் தேவனே ஆபிரகாமை தேற்றுகிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றும் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார். ஆம், நமக்கு மிகவும் பிடித்த நபர்களின் ஃபோட்டோவை பர்சுகளிலும் மொபைல் ஃபோனிலும் வைத்து பார்ப்பது உண்டு. ஆனால் நம் தேவனோ நம்மை நமது உள்ளங்கைகளினால் வரைந்து அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். ஆம், அவருடைய அன்பு தாய் பாசத்தை விட மேலானதாக இருக்கிறது. ஒரு குடும்பம் உறவினர்கள், அண்ணன், தம்பி, தங்கை மற்றும் உறவினர்களின் பாசத்தை விடவும் நண்பர்களின் பாசத்தை விட தாயின் பாசம் விசேஷமானது. அந்த தாய் பாசத்தை காட்டிலும் நம் தேவன் அன்பு, அவருடைய அன்பு மேலானதாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பறந்து காக்கிற பட்சியைப் போல உங்களை பாதுகாத்து தப்பிவிக்கின்றார். உங்களை ஆபத்து காலத்திலும் விடுவிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தற்சமயம் எதை குறித்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? குடும்ப உறவுகளின் மூலம் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். தொழில் சம்பந்தமான நலிந்த நிலையில் சோகமான முடிவுகள் ஏற்பட்டிருக்கலாம். வியாதிகள் சம்பந்தமான சோகங்கள் ஒருவேளை உங்களை வாட்டி வதைக்கலாம். நம் தேவன் சொல்லுவது என்னவென்றால், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்றும் வாக்களித்துள்ளார். கவலைப்படவே வேண்டாம் பிரியமானவர்களே. ஆமென். God bless you.